وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. அடுத்தது மாலிகி யௌமித்தீன். எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது மாலிகி யௌமித்தீனை? தீர்ப்பு நாளின் சொந்தக்காரன், தீர்ப்பு நாளின் சொந்தக்காரன். ரைட். இந்த வசனத்தை, இந்த ஆயத்தை வந்து ரசூலுல்லாஹ் இப்படியும் ஓதுனாங்க, மலிகி யௌமித்தீன், மாலிகி யௌமித்தீன், மலிகி யௌமித்தீன். ரைட். தீர்ப்பு நாளின் அரசன். ரைட். அப்போ நாங்கள் இந்த சொல் ஒவ்வொன்றையும் பார்ப்போம். ரைட். மாலிக்னு சொன்னா வந்து சொந்தக்காரன். ரைட். அப்போ இந்த கம்ப்யூட்டருக்கு வந்து நான் சொந்தக்காரன், நான் இந்த கம்ப்யூட்டருக்கு அரசன் இல்லை. ரைட். சின்ன பொருள்களுக்கு வந்து சொந்தக்காரன், பெரிய பிரதேசங்களுக்கு சொந்தக்கார ஆட்கள் என்னன்னு சொல்றோம், மலிக்னு சொல்லி சொல்றோம். சரியா? அப்ப இதை நாங்க விளங்கி கொள்றோம்னு சொன்னா, மறுமை நாள்ல சிறிய சம்பவங்கள் நடக்குமா, பெரிய சம்பவங்கள் நடக்குமா? பெரிய சம்பவங்களும் நடக்கும், சிறிய சம்பவங்களும் நடக்கும். என்ன? இத சமாவும் ஃபதரத் வைதல் கவாகிபுன் தசரத் வைதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத். ரைட். வானங்கள் புழக்கப்படும். வைதல் ஜிபாலு சுயிரத், மலைகள் வந்து அப்படியே தள்ளி கொண்டு போகப்படும். கடல் வந்து நெருப்பு மூட்டப்படும். பிரபாண்டமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஆனா அதே நேரத்துல அங்க ஒவ்வொருத்தர் செஞ்ச சின்ன 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 விஷயங்களும் அல்லாஹ் தஆலா மிக கவனமாக கணக்கெடுப்பான். ரைட். ஃபமை யஅமல் மிஸ்கால ذرத்தின் கைரன் யரா வமை யஅமல் மிஸ்கால ذرத்தின் ஷர்ரன் யரா. யார் ஒரு கடுவளவு ஒரு நன்மையை செஞ்சாரோ அதை அவர் கண்டு கொள்வார். இவர் ஒரு கடுவளவு தீமை செஞ்சாரோ அதையும் கண்டு கொள்வார். ரைட். சூரா கஃப்ல அல்லாஹ் தஆலா சொல்றார், மாலிஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸஈரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. இந்த புத்தகத்துக்கு என்ன நடந்துச்சு? மறுமையில மனிதன் சொல்வான், இந்த புத்தகத்துக்கு என்ன நடந்துச்சு? அது சிறிய பெரிய எந்த விஷயத்துமே கணக்கெடுக்காம விட இல்லையே. அப்ப உலகத்துல நாங்க மலிக் எடுத்தோம்னு சொன்னா வந்து, மலிக்குங்கிற ஆள் வந்து பெரிய விஷயங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். எங்கட வீட்டுக்குள்ள நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் தெரியுமா? ரைட். எங்கட ஒவ்வொரு தனி மனிதன் ஒவ்வொரு ஊரோட நிகழ்வுகள் அவருக்கு டீட்டெயிலா தெரியுமா? தெரியாது. ஆனா ஒரு மாலிக்க பொறுத்தவரையில என்ன, அவருக்கு வந்து அந்த பர்டிகுலர் விஷயத்துல டீப்பான நாலேஜ் இருக்கும். ஆனா அவருக்கு பெரிய பிக்சர் இருக்காது. ஆனா அல்லாஹ் தஆலா மறுமை நாள்ல வந்து அவனுக்கு மேக்ரோ பிக்சரும் மேக்ரோ கண்ட்ரோலும் அவனுக்கு தான் இருக்கும், மைக்ரோ கண்ட்ரோலும் அவனுக்கு தான் இருக்குங்கிறத நாங்க பார்க்கலாம். அடுத்தது என்ன? யௌமித்தீன். எப்படி? தீர்ப்பு நாளின் சொந்தக்காரர். என்ன? தீர்ப்பு நாளின் சொந்தக்காரர். அல்லாஹ் தஆலா வந்து ஒரு விஷயத்தை சொல்லுறான், அதுக்கு அவன் சொந்தம்னு சொல்லி அதுக்கு யாருமே என்ன செய்யலாது, சொந்தம் கொண்டாட இயலாது. என்ன அது? காலம். ரைட். காலத்துக்கு யாருமே உரிமை கொண்டாட இயலாத ஒரு விஷயத்துக்கு தான் சொந்தக்காரன் சொல்லி சொல்லுறான். ஓகே. அந்த காலம்ங்கிற அந்த பண்டிலுக்குள்ள தான் நாங்க வாழ்றோம். மறுமையும் என்ன செய்ய போகுது? ஒரு ஒரு நாள். அந்த நாள் எவ்வளவு நீளமானது? நாங்க 24 மணித்தியாலம் ஒரு நாள் சொல்லி சொல்லுறோம். ஆனா அது அல்லாஹ் தஆலா அதோட நீளத்தை எப்படி சொல்றான்? மிக்தாருஹு யௌமின்கான மிக்தாருஹு 50 அல்ஃப சனா. 50 அல்ஃப சனா. ரைட். 50,000 வருடங்கள் நீளமான ஒரு நாள் சொல்லி சொல்றான். அப்ப அந்த நாளோட நீளம், அந்த நாளோட அவ்வளோ நிகழ்வு அனைத்துமே யாரோட கண்ட்ரோல்ல இருக்கும்? அல்லாஹ் தஆலாவோட கண்ட்ரோல்ல இருக்கு. மறுமை நாளுக்கு வேற வேற என்ன பேர்கள் எல்லாம் இருக்குது? யௌமுல் கியாமா, யௌமுல் ஹஷர், யௌமுத் தகாபுன். ரைட். யௌமுல் ஹிசாப். ரைட். இதெல்லாம் இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா வெரி செலக்டிவா என்ன சொல்றான்? யௌமுத்தீன். ரைட். தீன்னு சொன்னா வந்து தான யதீனுங்கிற வினையடிகள்ல இருந்து வார. ரைட். அதோட மீனிங் வந்து டீலிங், கொடுக்கல் வாங்கல். மறுமை நாளில் ஒரு தொகை கொடுக்கல் வாங்கல்
நிகழ போகுது. ரைட்? அப்ப அல்லாஹ் தாலா இந்த இடத்துல தன்னை புகழ சொல்ற அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் கொண்டு வரான், எல்லா கணக்குகளுக்கும் மிக சரியாக மிக நுணுக்கமாக அந்த நாளில கணக்கு வழக்கு செய்யப்படும். அப்ப இது அவ்வளவுக்கும் சேர்த்து தான் நாங்க என்னன்னு சொல்றோம், அல்ஹம்து லில்லான்னு சொல்லி சொல்றோம். ரைட்? அப்ப அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன், இது அவ்வளவும் இந்த 3 ஆயாத்தும் சேர்ந்ததுதான் ஒரு வசனம். ரைட்? எப்படி மனித சமூகங்களின் எஜமானும் அளவற்ற அருளாளனும் எப்பொழுதும் அருளாளனும் தீர்ப்பு நாளின் சொந்தக்காரனுமாகிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். இப்ப நாங்க சில நேரத்தில் அதுல இப்படி சொல்றது, அல்ஹம்துலில்லாஹ் புகழும் நன்றி செலுத்துதலும் அல்லாஹ்வுக்குரியது, அவன் அளவற்ற அருளாளன், அவன் எப்பொழுதும் அருளாளன் சொல்றது. அப்படி சொல்றது ராங். அந்த 3 பண்பையும் சேர்த்து தான் நாங்க அவனுக்கு அல்ஹம்து சொல்றோம். அப்ப உலகத்துல ஒரு மனுஷன் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லும் பொழுது அவருக்கு அல்லாஹ் தாலா ரப்பில் ஆலமீனாக இருந்ததுக்காண்டி அவர் சொல்லலாம், அர் ரஹ்மானா இருந்ததுக்கு சொல்லலாம், அர் ரஹீமா இருந்ததுக்கு சொல்லலாம். சில பேருக்கு மாலிகி யௌமித்தீன். ரைட்? அப்ப அல்லாஹ் தாலா அர் ரஹ்மான் அர் ரஹீம்ங்கிற பண்போடு அவன் முடிச்சிருந்தான்னு சொன்னா உலகம் ஒரு அநியாயமான ஒரு உலகமா மாறிடும் இல்லையா? அல்லாஹ் தாலா அளவற்ற அருளாளன், எல்லையற்ற அருளாளன், எப்பொழுதும் அருளாளன், ரப்பில் ஆலமீன்களையும் அவன் வளர்ப்பவன், பராமரிப்பவன், பரிசுகளை அள்ளி கொடுப்பவன் எல்லாம் பார்க்கும் பொழுது யாருக்கும் எந்த கண்ட்ரோலும் கவலையும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அல்லாஹ் தாலா ஒரு பேலன்ஸ் ஒன்று பண்ணுறான். என்ன, நான் இந்த பண்புகள்லாம் உள்ளவன் தான், இருந்தாலும் உங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி ஒன்று இருக்குது. ரைட்? நீங்க உங்களுக்கு எல்லை ஒன்று இருக்குது, அந்த எல்லைகளை நீங்க தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லி. ரைட்? உலகத்திலேயே நாங்க பார்க்கிறோம். ரைட்? நான் ஒரு நாள் பள்ளியில நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு சிறுவன் அவன் ஓடி வாப்பாக்கு ஒரு அடி கொண்டு அடிச்சான். அடிச்சுட்டு கையில உள்ள கீயை பறிச்சுட்டு போனான். அப்ப அவர்கிட்ட கேட்டேன், என்ன நடக்கும்னு சொன்னா, இது என்னோட பிள்ளையில நான் எடுத்து வளர்த்தது, அவரோட நான் இறக்கம், அவர் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். இப்ப அவர் வளர்ந்துட்டாரு. இப்ப நான் 3 வீலர் ஒன்று வாங்கி அதை வச்சுதான் உழைச்சு கொண்டிருக்கிறேன், அதை ஓடணும்னு சொல்லி கேட்டாரு. நான் கொடுக்கையில அதுதான் அடிச்சு எடுத்துக்கொண்டு போறாரு. அப்ப அன்பு எல்லாம் மீறி அன்பு காட்டுறதுங்கிறது ஒரு ஆபத்தான விஷயம். ரைட்? அப்ப அல்லாஹ் தாலா என்ன செய்யறான், ஒரு எல்லை ஒன்று போடுறான், நான் மாலிகி யௌமித்தீன். ரைட்? நான் கேள்வி கணக்குக்கு உங்களை உட்படுத்துவேன்னு சொல்லி அல்லாஹ் தாலா ஒரு போடுறத பார்க்கிறேன். அடுத்தது பாருங்க, அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் எப்பொழுதும் அருளாளன். ரைட்? அடுத்த சைட்ல இதுக்கு ஆப்போசிட் என்ன? கடுமையாக தண்டிப்பவன், ஷதீதுல் இகாப்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்லிக்கலாம். ஏன்னா நான் அர் ரஹ்மான் அர் ரஹீம் ஷதீதில் இகாபின்னு சொல்லிக்கலாம். ஆனா அல்லாஹ் தாலா என்ன சொல்றான், மாலிகி யௌமித்தீன் சொல்றான். இப்ப நாங்க கணக்குல படிப்போமே, சைஃபர் 1 சய 1. ரைட்? சைஃபர் 1 சய 1. அப்போ அர் ரஹ்மான் அர் ரஹீம் 1. அத்தீன் மாலிகி யௌமித்தீன் நீதம் செலுத்துறங்கிறது சைஃபர், ஷதீதுல் இகாப்ங்கிறது -1. ரைட்? ஆனா அல்லாஹ் தாலா தன்னுடைய அர் ரஹ்மான் அர் ரஹீமோட அடுத்ததா அல்லாஹ் தாலா சொல்றான், நான் உங்களுக்கு ரஹ்மத்தை பொழிவேன், இல்லாட்டி உங்களோட நீதமா நடந்து கொள்வேன். இப்ப மறுமையில அல்லாஹ் தாலா ஏதாவது ஒன்றுக்கு பனிஷ் பண்றான்னு சொன்னா அதோட மீனிங் அல்லாஹ் தாலா நீதம் செலுத்துறான். சரியா? இப்ப மறுமையில அல்லாஹ் தாலா ரெண்டு விதத்தை கொண்டு தீர்ப்பளிப்பான். ஒன்று அவன் ரஹ்மத்தை கொண்டு, ரைட்? அடுத்தது நீதத்தை கொண்டு. சரியா? அப்ப யாரு சொர்க்கம் போவாங்களோ அவங்க அவன் ரஹ்மத்தை கொண்டு தீர்ப்பு அளிக்கப்படுற ஆட்கள். ரைட்? அப்போ அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனி ஃபயகூலு ஹாஉ முக்ரவு கிதாபியா. ரைட்? யாரோட கையில வலது கையில அவருக்கு பட்டோலை கொடுக்கப்படுவதோ, ரைட்? இப்ப நாங்க மறுமையில எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு எதை வச்சு அல்லாஹ் தஆலா தீர்ப்பு அளிப்பான்னு சொல்லி இப்ப நாங்க எல்லாருமே என்ன செஞ்சு கொண்டிருப்போம்,
பயந்து கொண்டு தான் இருப்போம். ரைட்? அல்லாஹ் தாலா யாருக்கு மேல தன் ரஹ்மத்தை பொழியோன்னு என்று சொல்லி யோசிக்கிறானோ நினைக்கிறானோ அவனை அல்லாஹ் தாலா ஹிசாபன் யசீரா இலகுவான கேள்வி கணக்குக்கு அல்லாஹ் தாலா உட்படுத்துவான். ரைட்? ஆனா யார அல்லாஹ் தாலா பிடிக்கும்னு நினைக்கிறானோ அவனுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக டீட்டெயிலா அல்லாஹ் தாலா கேள்வி கணக்குக்கு உட்படுத்துவான். சரி, அப்ப அல்லாஹ் தாலா எங்களை மறுமையில ஹிசாபை யசீராங்கிற இலகுவான கேள்வி கணக்குக்கு உட்படுத்தணுங்கிறத அல்லாஹும்ம ஹாசிபுனா ஹிசாபை யசீராங்கிறத நாங்க அல்லாஹ் தாலாட்ட எப்பவுமே கேட்கணும். நாங்க செஞ்ச டீட்ஸை வச்சு, நாங்க செஞ்ச காரியங்கள் அமல்களை வச்சு நாங்க என்ன செய்யலாது, ஒரு காலமும் சொர்க்கத்துக்கு போக இயலாது. அல்லாஹ்ட ரசூலே சொன்னாங்க நானும் கூட சொர்க்கத்துக்கு போறேன்னு சொன்னா அல்லாஹ் தன் ரஹ்மத்தை கொண்டு தான் சொர்க்கத்துக்குள்ள அனுப்பணும்னு சொல்லி. அப்ப நாங்க எல்லாருமே அந்த ஒரு ஆபத்தான ஒரு வாழ்க்கையை தான் நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கிளியரா?